தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய 40ற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் ஆலைக்கு எதிராக 2018 மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று அது கலவரமானது. அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆலை சீல் வைத்து மூடப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த நிலையில ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை திறக்க கோரி ஆதரவாளர்களும் நிரந்தரமாக மூட கோரி எதிர்ப்பாளர்களும் மாறி மாறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று காலை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டுள்ளது, எனவே உடனடியாக ஆலையை திறக்க வேண்டும் என 1000ற்கும் மேற்பட்டோர் மனு அளிக்க வந்தனர். அதாவது மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்புதான் தூத்துக்குடி திருநெல்வேலி 4 வழி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. நேற்று ஆதரவாளர்கள் ஒன்று கூடியதால அந்த பகுதியில் மிகவும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக புதுக்கோட்டை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்கராஜா கொடுத்த புகாரில் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டு தமிழக அரசால் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் எந்தவித அனுமதி இல்லாமல் போக்குவரத்துக்கு இடையூறு செய்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இதில் ஸ்டெர்லைட் ஊழியர்கள், பொதுமக்கள் உட்பட 1000ற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இவர்கள் அனைவரும் 100க்கும் மேற்பட்ட வேன்களில் வந்து போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த வேன் டிரைவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி கூறியிருந்தார். இதையடுத்து ஸ்டெர்லைட் ஊழியர்கள், வழக்கறிஞர், வேன் டிரைவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் மீது சட்டத்திற்கு புறம்பாக ஒன்று கூடுதல், பொதுமக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தல் போன்ற 2 வழக்கு பிரிவில் இன்ஸ்பெக்டர் முருகன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட 40க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இதனைத் தொடர்ந்து